8th standard scienceல exercise 2.4 பார்த்துட்ருக்கோம். ஸோ குணா ஹஸ் ஃபிக்ஸ்ட் a single door of with 3 feet in his room. நாத்தன் ஹஸ் ஃபிக்ஸ்ட் டபுள் டோர். இது வந்து சிங்கிள் டோர். அடுத்து இவர் வந்து டபுள் டோர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதோட வித் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1.5 ஃபீட்டில் வந்து வைக்கிறாரு. ஸோ அந்த க்ளோஸ்டு பொசிஷனில் அதை வந்து ரெண்டுமே 120 டிகிரி மட்டும்தான் வந்து ஓப்பனே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது எந்த டோர் வந்து மினிமம் ஏரியாவை கவர் பண்ணோம், மினிமம் ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய டோர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னாலே வந்து அது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வரப்போகுது. கரெக்டாக சர்க்குலர் மோஷனில் வரப்போகுது. எவ்வளோ, அதாவது சர்க்கிள்னால் ஃபுல் சர்க்கிளாக ஆஃப் சர்க்கிளாக அப்படின்றது இது வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆங்கிள் இது நமக்கு தனியாக ஃபார்முலாவே இருக்குது. 120 டிகிரி பை 360 டிகிரி இது போட்டுட்டோம்னாலே அது எவ்வளோ ஓப்பன் ஆகுது அப்படின்றது வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 1.5 ஃபீட் ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 1.5 ஃபீட்டுக்கு அது ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ அதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 120 பை 360 போட்டு 22/7 போட்டு 1.5 வந்து 3/2 எழுதுனால, ஸோ 3/2 இன்ட்டு 3/2 இப்படி போட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இது 2 டோரு, டபுள் டோரு. ஸோ வந்து இது ஒரு டோரோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வந்து இன்ட்டு 2 போட்டு நம்ம வந்து ரெண்டு இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ போடுறப்போ 2.35 வரும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 4.70 வரும். ஸோ வந்து இதில் வந்து என்ன வரும், 2.35 ஆன்சர் வரும். 2 டோருக்கு கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு வந்து 4.70 அப்படின்ற ஆன்சர் வந்து வரும். இது டபுள் டோருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சிங்கிள் டோருக்கும் அதே மாதிரி 120/360 போட்டு அங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 3 போட்டோன்னா 9.42 வரும். ஸோ இருக்கிறதுல எது ஏரியா கம்மியாக எடுத்துக்குதுன்னா அந்த டபுள் டோர் தான் ஏரியா கம்மியாக எடுத்துக்குது. அடுத்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டில் 15 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் இதுதான் அந்த ரெக்டாங்கிள் ஃபீல்டோட ஏரியா. கவுஸ் ஆர் டைட் வித் ரோப் ஆஃப் லென்த் 3 மீட்டர் லென்த் இருக்க ரோப்பில் என்ன கவுஸ் வந்து 4 எட்ஜ்லேயும் கட்டி விடுறாங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் கட்டி விடுறாங்க. அது மேயாத இடம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த படத்துலேருந்தே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்து இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே வரல, ஒரு குவார்ட்டர் தான் வருது, அதாவது 1/4 தான் வருது. ஸோ 1/4 இன்ட்டு πr², 4 இன்ட்டு 1/4 இன்ட்டு πr² இந்த அந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவிலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியா வந்து 120 மைனஸ் 4 இன்ட்டு 1/4 இன்ட்டு πr². ஆர் வந்து இந்த மாடு ரோப்போட லென்த்து தான் அதோட ஆர். ஸோ வந்து அது போட்டாச்சு. திரும்ப என்ன மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் ஒரு இருக்கு இல்லையா, இது வந்து ஃபுல் சர்க்கிளும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ வந்து 1/4 கிடையாது, இது வந்து πr² மட்டும் தான் போடணும். ஸோ π இன்ட்டு r² போட்டு கழிச்சிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து 3 ஐடென்டிக்கல் காயின்ஸ், 3 ஒரே மாதிரி இருக்க காயின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் வைக்கிறப்போ ஷேடட் போர்ஷனாக இது மட்டும்தான். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஷேடட் போர்ஷன் வந்து என்ன ஏரியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது மூலமாக என்னென்னா இந்த சென்டர்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா மைனஸ் இது வந்து சர்க்கிளோட 1/4 தானே. ஸோ 1/4 இன்ட்டு πr². இது இதே மாதிரி 3 பார்ட். ஸோ 3 இன்ட்டு 1/4 இன்ட்டு πr² கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ √3/4 இன்ட்டு இந்த 3 ரெண்டும் சேர்ந்தால் தான் டோட்டல் பேஸு. ஸோ 6 × 6 மைனஸ் அடுத்து 3 இன்ட்டு 60/360. ஆக்சுவலி இந்த சர்க்கிள் வந்து இது 1/4 தானா அப்படின்னு கரெக்டாக நமக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நான் வந்து ரஃப்பாக சொன்னேன் 1/4ன்னு சொல்லிவிட்டு. இந்த சர்க்கிளில் 1/4 தானா இந்த பார்ட்டு அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் நமக்கு என்ன தெரியும்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் சைட்ஸ் எப்படி ஈக்குவலோ அதே மாதிரி ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஸோ வந்து ஒரு ட்ரையாங்கிளோட 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இந்த 3 டிகிரினா 60 டிகிரி. ஸோ வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு டிகிரி எவ்வளோ தான் இருக்கும், 60 டிகிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து இது வந்து எத்தனை குவார்ட்டர், சர்க்கிளோட எத்தனை குவார்ட்டர்னு தெரியலனா இது இருக்க ஆங்கிளை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 60/360 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்குள்ளே தானே இது வருது. ஸோ 60/360 இன்ட்டு πr². ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போட்டு இதை இதிலேருந்து மைனஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா போடுறேன்,
அதுக்கப்புறம் இது வந்து ஆங்கிள் மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஸோ 60/360 போட்டு இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர் வந்து ஒரு 3 தான். ஸோ 3 ஸ்கொயர் போட்டு கண்டுபிடிக்கிறேன். இதிலேருந்து இது மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து வந்துடும். அடுத்து இது வந்து விடுபட்டு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா 3f + v - e = 2. ஸோ வந்து கடைசியாக 2 வரணும். அப்போ இங்கே 10 போட்டோன்னா தான் 16 - 14 2 வரும். இங்கே வந்து இங்கே 4 போட்டோம்னா 12 - 10 2 வரும். இது வந்து 30. ஸோ 28 போட்டால் தான் மைனஸ் பண்ணும்போது 2 வரும். ஸோ அவ்வளோதான். அடுத்து இஃப் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் ஏ சர்க்கிள் ஜாயின் பை லைன் செக்மெண்ட், அதுதான் வந்து கார்டு அப்படின்னு சொல்கிறோம். டயமீட்டர் வந்து சர்க்கிளை 2ஆக டிவைட் பண்ணுது. சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து த பார்ட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சர்க்குலர் ஆர்க். இன்க்ளோஸ்ட் பிட்வீன் 2 ரேடியைக்கு நடுவில் இப்படி இன்க்ளோஸ் ஆகியிருக்கிறது இதுதான் வந்து செக்டார் சொல்கிறோம். சென்ட்ரல் ஆங்கிள், சென்ட்ரலில் வர்றது சென்ட்ரல் ஆங்கிள். லென்த், பிரெத், ஹைட்டு 3 கொடுத்துருந்தாங்கன்னா அது 3D ஷேப்பில் இருக்குது. கியூப் ஹேஸ் 6 faces 12 edges 8 vertices. அவ்வளோதான். இதோட செகண்ட் யூனிட் முடிஞ்சு அடுத்த தேர்ட் யூனிட் பார்க்கலாம்.